ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் பாருங்க. பலவிதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. கமா தேவ பிள்ளைல ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? அவர் உங்கள் ஆக்கினைகளை, உங்களுக்கு விரோதமாக இந்த அக்கிரமங்கள், நீங்கள் கடந்த நாட்களில் செய்த அக்கிரமங்கள், உங்கள் மேலே இந்த நுகங்கள், உங்களுக்கு விரோதமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி, ரெண்டாவது உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென். விலக்குவார் கிடையாது. ஆமென். எப்போதாவது விலக்குவார் இல்லை, விலக்கினார். ஆல்ரெடி விலக்கிட்டார். பாஸ்டர்ஸ் முடிஞ்சிச்சு. தேவப்படையில் அவர் எப்போ சிலுவையில் தனக்காக நமக்காக ஜீவனை கொடுத்து ஆமென் சத்துருவின் தலையை நசுக்கி ஜெயத்தை எடுத்தினாரோ, அப்போவே நம்மளுக்கு விரோதமாக வந்த எல்லா சத்துருக்களையும் அவர் விலக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அழகாக சொல்ல, சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையிலே, அவர் இஸ்ரவேலின் ராஜா. ஆமென். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த வருஷத்தில் ஆரம்ப நாட்களில் நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் உன் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் உன் பிள்ளைங்களோடு இருக்கிறேன், நான் உன் வேலையில் இருக்கிறேன், நீ போக்கில் வருத்தம் எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசித்து பாருங்கள், அவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா சத்துரு கையில் நம்மளை ஒப்பு கொடுப்பாரா? தேவ பிள்ளையில் ஒரு நாள் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். ஏற்கனவே அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உன் சத்துருக்குள்ளேருந்து உன்னை விளக்கிறேன், சத்துருக்களை நான் விளக்கிட்டேன் அப்படின்னு. ஆமென். ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் நடுவில் இருக்கிறார். சொல்லிட்டு அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையை, எப்படிப்பட்ட தீங்கை கடந்த ஆண்டில் பார்த்தீங்க தெரியல. கடந்த வாரங்களில் இந்த வருஷம் துவங்கி பல விதமான தீங்குகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். தைரியமாக இருங்க. அவர்களை பாதுகாத்து, அவர்களை ஆசீர்வதித்து, எல்லா தீங்குக்கும் உங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வார். லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் என்று. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல அவர் நம்ம நடுவில் இருக்கிறாராம். சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் சொல்வார், தேவன் நம் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் வாசிங்கன்னா, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். தேவன் உங்கள் நடுவில் இருந்தால், என்ன மலையே வந்தால், சுனாமியே வந்தாலும், எர்த் குயிக்க வந்தாலும் உங்களை ஒன்றும் தொட முடியாது. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களை பாதுகாப்பார். அவரும் சத்துருவை அகற்றிட்டார். இனி நீங்கள் தீங்க காண மாட்டீங்க. விசுவாசத்தோடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுமா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆக்கினைகள் அகற்றி, ஆண்டவரே எங்கள் சத்துருக்கள் எல்லாம் விலக்கி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் ஆண்டவரே எங்களோடு கூட வாசம் பண்ணி, ஆண்டவரே எங்களை ஒரு தீங்கும் வராமல் பாதுகாக்கிற உங்களை போல நல்ல தெய்வம் உலகத்தில் யார் பார்க்காங்க? உமக்கு நன்றி, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, கடந்த ஆண்டில் எப்படிப்பட்ட தீமையான காரியங்களை பார்த்தாங்க தெரியலப்பா. இந்த வருஷத்தில் ஒரு தீங்கு கூட வரக்கூடாது. இதை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் சொன்ன வார்த்தை, தீங்கை இவளை தொடராதபடி காத்துக்கொள்ளுங்க. தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் தீங்கை பார்க்க மாட்டீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.